ஹாப்பி ஹோலி சம்பந்தி. ஹாப்பி ஹோலி. எல்லாருக்குமே ஹாப்பி ஹோலி. கலரை கொடுமா. இந்தாங்க சம்பந்தி. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி உங்களுக்கு தான். ஹாப்பி ஹோலி. வணக்கம் அங்கிள். எப்படி இருக்கீங்க? ஹாப்பி ஹாப்பி ஹோலி. ஹோலி. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி அங்கிள். தேங்க்யூ அங்கிள். ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. எல்லார் முகத்திலயும் பெரிய பெரிய ஸ்மைல் இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. என்னால இங்க இருக்க முடியாதுப்பா, மூச்சு முட்டுது. ஹாப்பி ஹோலிமா. ஹாப்பி ஹோலி. ஹாப்பியா தான் இருந்தோம். அதான் நீங்க வந்துட்டீங்களே, இதுக்கப்புறம் என்ன ஆகுமோ? நீ ஏதாவது சொன்னியா? நான் என்ன சொன்னேன்னா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தானே கண்டிப்பா ஹாப்பி ஹோலியா இருக்க முடியும். இந்த இத சொன்னதுக்காக கலர் பூசுறேன். ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. இவங்க ஹோலி கொண்டாட இன்வைட் பண்ணதுல நாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இவங்களோட சொந்தக்காரங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும், ஹோலி கொண்டாடின மாதிரியும் இருக்கும். ஆரியன் ப்ரோ, நீ எங்கேயோ வெளியே போகணும்னு சொன்னல? எங்க? அதாவது கலர் காட்டுறதுக்கு. என்ன கலர்? ஹோலியோட கலர் தான் காட்டுறேன்னு சொன்னல. வா வா, லெட்ஸ் கோ. அவ ஒண்ணும் பின்னாடி வரல. வந்துகிட்டு தான் இருக்கா. வா வா. என்னடா இவ கையில கலர் வச்சிருக்காளா? கலர் பொடி என மொத்த கடையே வச்சிருக்கா. அதனால இவ கூட எல்லாம் ஹோலி கொண்டாடவே முடியாது. இவ கிட்ட இருந்து எப்படிடா நான் தப்பிக்கிறது? கதை முடிச்சது. அவ கூப்பிடுறா. திரும்பி பார்க்காத, கேட்காத மாதிரி அப்படியே நடந்து போயிட்டே இருக்கலாம். டோன்ட் ரியாக்ட். பிராச்சி, இப்ப நீ என்ன பண்றதா முடிவு பண்ணிருக்க? அந்த மாயாவை நிறுத்தணும். அவ ரன்பீர் பக்கம் போயிட்டு இருக்கா. கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுவா. we have to stop her. இன்னைக்கு நாள் முழுக்க பார்ட்டி ஆபீஸ்ல இருந்து போன் வந்துட்டே இருக்கும் போல இருக்கு. ஹலோ, ஒரு நிமிஷம் இரு. ஆமா, இந்த அபி எங்க போனா? சீக்கிரமா அவனை இங்க கூட்டிட்டு வா. சரி, நான் இப்ப வந்துடுறேன். காலை சுத்தின பாம்பு விடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்க விரட்டிட்டு இருக்காங்க. மாயா, நீ எப்படி விழுந்த? ஏற்கனவே நிறைய தடவை விழுந்துட்டேன். இன்னும் எவ்வளவு விழுவ? என்ன சொன்ன? அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, லைஃப்ல நிறைய தடவை வழிக்க விழுந்துட்டேன். இன்னும் எத்தனை தடவை தான் விழுவ? பிராச்சி, இதெல்லாம் பண்ணது நீ தானே? நான் ஏன் பண்ண போறேன்? நான் உன்னை தூக்க தான் வந்தேன். எந்திரி, பாத்து எந்திரி, மெதுவா. ஐ திங்க் ஏதோ அடிபட்டிருக்கும் போல இருக்கு. ஒண்ணு பண்ணலாம், டாக்டர் கூப்பிடலாம். இங்க பாரு பிராச்சி, டாக்டர்லாம் இன்னைக்கு வரமாட்டாங்க. இவ்வளவு ஹாஸ்பிடலுக்கே நம்ம கூட்டிட்டு போலாம். சரி வா, ஹாஸ்பிடல் போ. இல்ல, நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கிற மாதிரி தான் உனக்கு தோணும். ஒருவேளை உனக்கு உள்காயம் பட்டிருந்தா நீ என்ன பண்ணுவ? எனக்கு எதுவும் ஆகல. சரியா? எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, நீ எப்படி கீழே விழுந்த? உன்னோட கவனம் வேற எங்கேயாவது இருந்ததா? இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் கண்டிப்பா ரன்பீருக்கு நான் கலர் பூசாம விட மாட்டேன். உன்னால சுண்ணாம்பு தான் பூச முடியும், கலர்லாம் பூச முடியாது. ஏன் பயமுறுத்தின? உண்மையிலேயே நீதான் அவளை பயமுறுத்தினது. நாங்க தான் பார்த்தோமே. என்ன பாத்தீங்க? நீ எப்படி அவளை காலை தடிக்க விட்டு பார்த்தோமே. உன்னை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியல, ஆனா உண்மையாவே நீ நாட்டி தான். ஹோலி அன்னைக்கு நாட்டி அறுத்து சகஜம் தானே? அப்படித்தானே? சரி, ஹோலி அன்னைக்கு வேற என்னெல்லாம் பண்ணுவ சொல்லு. இல்ல ஐ மீன், மாயா கீழே விழுந்ததை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி நிறைய காமெடி எங்களால பார்க்க முடியுமா? இங்க பாருங்க, நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஆனா நான் இப்படிதான் தப்பான ஆளுங்க கிட்ட தப்பா தான் நடந்துப்பேன். நாட்டியா இருந்தாலும் அவ செம பியூட்டிப்பா. ஹலோ, வணக்கம். வணக்கம் மாப்ள. நீங்க ஏன் ஹோலி கொண்டாடாம இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? கொண்டாடிட்டு தானே இருக்கேன். நீங்க மட்டும் ஹோலி கொண்டாடி இருந்தா இந்நேரம் கையெல்லாம் சிகப்பா இருக்கணும் இல்லையா? உங்க கை நீட்டா சுத்தமா இருக்கு. ஆனா நான் என் கண்ணத்துல பூசிருக்கேனே. பூசிருக்கீங்க, ஆனா என்னோட ஃபேவரட் கலர் இல்லையே. என்னோட ஃபேவரட் கலர் என்ன தெரியுமா? yellow. ஆனா இந்த கலரை நான் உங்களுக்கு வைக்க மாட்டேன். ஏன்னா இதா அங்கிள் வச்சு விடுவாரு. ஓகே, அவர் உங்களை ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்காரு. அங்க பாருங்க. எனக்கு தெரியும், அவர் அங்கதான் இருக்காரு. நான் இதோ வந்துடுறேன். சரி, அது போகட்டும். இன்னைக்கு ஹோலிய நீ உன்னோட அம்மாவோட தான் கொண்டாட போறியா, இல்ல வேற ஏதாவது பிளான் இருக்கா? ஏன் இப்பதான் என் ஞாபகம் உனக்கு வந்துச்சா? இல்ல, உன்னோட ஞாபகம் எனக்கு எப்பவும் இருக்கும். ஆனா இப்பதான் பேச வந்திருக்கேன். அப்புறம் நான் சும்மா பேச மட்டும் வரல, உனக்கு சில விஷயங்களை காட்டவும் வந்திருக்கேன். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே. இன்னைக்கு ஸ்பெஷலா காட்ட போறேன். கம் வித் மீ. கம். என்னோட ரூம்க்கு பாங்க் கொண்டு வாங்க. ஓகே சார். ஓகே. என் கூட தனியா என்ன பேசணும் உங்களுக்கு சொல்லுங்க. உன்கிட்ட
2 விஷயம் நான் கேட்கணும். சொல்லுவல்ல? இல்ல, சொல்ல மாட்டியா? ஏன் சொல்ல மாட்டே? ஏன்னா நான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னேன்னா அத நீங்க வேற அர்த்தத்துல எடுத்துப்பீங்க. அப்படி நான் சொல்லலைன்னாலும் அதுக்கும் நீங்க ஒரு அர்த்தத்தை எடுத்துப்பீங்க. உங்க மூளைக்குள்ள என்ன ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? மூளையில இல்லம்மா, மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. என் மூளையில எப்பவும் பணத்தை பத்தி தான் யோசிப்பேன். அப்படியா? உனக்கு தெரியுமா? எஸ், ஐ நோ. யார் சொன்னாங்க? ரன்பீரா? இல்ல, ஆனா எனக்கு எல்லாம் தெரியும். அவனை எதுக்காக நீ ஃபாலோ பண்றன்னு எல்லாமே தெரியும். இதெல்லாம் எதுக்காக பண்றேன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, ஓகே? ஏன்னா உன்ன மாதிரி பொண்ணுங்களை பத்தின விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். பணம் இருந்தா போதும், யாரா இருந்தாலும் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிருவீங்க. அப்படியா? இதான் விஷயமா? நான் வேற ஏதோ நினைச்சேன். இல்ல, அதாவது நீ எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கலாம்? அது என்னன்னா உன்னை விட நான் ரொம்ப நல்லா யோசிப்பேன். அதுக்கப்புறம் உன்னோட யோசனையே ரொம்ப கேவலமா இருக்கும். சீக்கிரமா ரன்பீருக்கு கல்யாணம் ஆக போற விஷயம் உனக்கு தெரியும், ஆனாலும் நீ அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்க. அப்படியா? ஒண்ணு பண்ணலாம். இந்த கல்யாணம் எதனால நடக்குதுன்னு நம்ம பேசலாமா? என்ன வேணா நடக்கலாம், ஆனா ஏன் கூட தான் கல்யாணம் ஆக போகுது. பெட்டர் நீ அவனை விட்டு கொஞ்சம் தள்ளியே இரு. இங்க பாரு. ஹலோ. நீ இப்ப எங்க இருக்க? நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன். நீ சீக்கிரமா டாடோட ரூமுக்கு வந்துரு. ஆக்சுவலா நீ எங்க இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா டாட் ரூமுக்கு வந்துரு. நான் உனக்கு சில விஷயங்களை காட்ட விரும்புறேன். சோ நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறியா? சீக்கிரம் வந்துரு. தேங்க்யூ. see you, bye. நம்ம வேலையை முடிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு இதுல ஆல்கஹால் இருக்கு. இத மாயா குடிச்ச அடுத்த செகண்டே எல்லா உண்மையையும் உளர ஆரம்பிச்சிருவா. ரன்பீர் அவனோட பெட்ரூம்க்கு என்ன கூப்பிடுறா பாத்தியா? அவன் எனக்காக எவ்வளவு ஆர்வமா இருக்கான்னு பாத்தியா? அப்போ நீ தேவையில்லாம நம்பிக்கைய வளர்க்காம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் உன்கிட்ட எந்த சான்ஸுமே இல்ல. இதுக்கப்புறம் அவன் பக்கத்துல உன்னை பார்த்தேன்னு வெயி, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. புரியுதா? பேபி லிசன், நான் இப்போ லிவிங் ரூம்ல இருக்கேன். நீ ஒன்னு பண்ணி என்ன கூட்டிட்டு போக வாயே. ஏன்னா உன்னோட பெட்ரூம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஐ வில் கம். யா. ஆமா, இங்க என்ன நடக்குது? நீ எதுக்கு அவகிட்ட பேசிட்டு இருக்க? அமைதியா இருங்க. உண்மையை வெளியில கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஹாப்பி ஹோலி. என்ன ஹோலி லேட்டா வரீங்க? இன்னைக்கு டிராபிக்கும் கிடையாது, அதனால நீங்க எந்த காரணமும் சொல்ல முடியாது. ஹாப்பி ஹோலி. ஐயோ, மெதுவா வாங்க. பாத்துதான் நீங்க நில்லுங்க. சாரி. இங்க பாருங்க, நீங்க யார்கிட்டயும் பேசக்கூடாது. நான் போயிட்டு வந்துடுறேன். யார்கிட்டயும் பேசக்கூடாது, புரியுதா? ஏய், ஹாப்பி ஹோலி. உங்க கூட உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஆலியா. அது பிராச்சியோட அம்மா வந்திருக்காங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. அப்புறம் உங்க ஹோலி எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப பர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கு. ஆனா உண்மையான ஹோலிய பிராச்சியோட அம்மா தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி? அவ பொதுவா ஹோலி கொண்டாட மாட்டா, இருந்தாலும் அவன் மேல கலர் பொடி பட்டுடுச்சு. எதிர்பார்க்காத நேரத்துல அவன் மேல கலர் பொடி கொட்டிட்டாங்க. ஆனா அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்படியா? அது என்னன்னா, ஹோலி அன்னைக்கு யாரும் கலர் பூசிக்காம இருக்கவே கூடாது. ஆமா, சரியா சொன்னீங்க. ஹோலி அன்னைக்கு எல்லாரும் கலர் பூசிக்கிட்டு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும். ஆமா, அவங்க எங்க போனாங்க? இந்தாங்க, முதல்ல நீங்க தண்ணியை குடிங்க. அட, வெறும் தண்ணியா? எப்படியோ கலர் பூசிக்கிட்டீங்க. யார் உங்களுக்கு பூசினா? நீங்க சொன்ன அந்த ஸ்பெஷல் சம்மோன். ஹாப்பி ஹோலி. யாரும் பூசல. ஆக்சுவலி அது என்னன்னா, என் மேல கலர் விழுந்துருச்சு. யாரோ தெரியாம கொட்டி விட்டுட்டாங்க. நீங்க கலர் இல்லாம சுத்துறது அந்த கலருக்கே பிடிக்கல போல, அதனாலதான் அந்த கலரே உங்ககிட்ட வந்து ஒட்டிக்குச்சு. சரி, ஏதோ ஒண்ணு. சரி, நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஹோலி தானே, பரவாயில்ல, கொஞ்சம் குறைச்சுக்கிறேனே. ஓகே, வாஷ்ரூம் அங்க இருக்கு. எனக்கு தெரியும், அதான் ஏற்கனவே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோமே. வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். வா. நீங்க கொஞ்சம் பொறுமையா கூட்டி. பொறுமையா தான் போறேன். நீங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு இருங்க, நான் இதை வந்துடுறேன். உண்மையை வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றீங்களா? அப்படின்னா அந்த மாயாவும் அவளோட குடும்பமும் நார்மல் ஃபேமிலி இல்ல, ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. பாருங்களேன். என்னாச்சுமா? கலர் கண்ணுக்குள்ள கலர் பொடி போயிடுச்சா? தண்ணி கொண்டு வாங்க, கழுவி விடலாம். என்னாச்சு? ஐயோ, கலர் விழுந்துருச்சு. ஒன் செகண்ட், காட்டு. ஒண்ணு பரவாயில்ல, நீ ஓகே. நல்லா இல்ல, உன்னால கண்ணையே திறக்க முடியல. ஒன் செகண்ட், நான் பாக்குறேன். இல்ல பரவாயில்ல, ஓகே. இப்பெல்லாம் சொன்னீங்கன்னா நான் விட மாட்டேன். என் கூட கொஞ்சம் வா. எங்க? ஒன் செகண்ட், நான் உன்னோட கண்ணுல விழுந்த கலர் பொடியை எடுத்து விடுறேன். இல்ல இங்கேயே பண்ண. அட, இங்க அதெல்லாம் பண்ண முடியாதுமா. கம் வித் மீ. வா. நான் இப்பவே வரேன். இது பாங்காச்சே.
அதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுச்சலாம். இங்க பாருமா, நாங்க பஞ்சாபிக்காரங்க 2 விஷயத்துக்கு நாங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ஒண்ணு சாப்பாடு, இன்னொன்னு குடிக்கிறது. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா என் பேரன் கூட சேர்ந்து குடிப்ப இல்லையா? குடிப்பல்ல, அப்ப என் கூட சேர்ந்து குடி. இந்த ஆனா அது அம்மா அப்பாக்கு நான் குடிக்கிற விஷயம் தெரிஞ்சா என்ன திட்டுவாங்க. அப்படி அவங்க கேட்டா நீ சொல்லு, ரன்பீரோட பாட்டி, இப்ப நான் உனக்கும் பாட்டி தானே, பாட்டி அன்பா கொடுத்தாங்க, அதான் நான் மறுக்க முடியாம குடிச்சிட்டேன்னு சொல்லு. இந்தா குடி குடி. குடி குடி செல்லம். தேங்க்ஸ் பாட்டி. நான் ரொம்ப நேரமா ட்ரிங்க்ஸை தேடிட்டு இருந்தேன். இங்க பாரு, நீ இன்னொன்னு வாங்கிக்கோ. ஓ, இப்ப இந்த வேலையை நான் தான் செஞ்சாகணும் போல இருக்கு. ஏன்னா நாங்க தான் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோமே. நான் சொல்றத அப்படியே கேப்பா. ஆமா கேப்போம். ஒன் செகண்ட். அது போதை தர ட்ரிங்க் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு வா. ஓகே சார். சீக்கிரம். வெரி குட். என்னாச்சு மாமா? இந்தாங்க இத குடிங்க. ஒண்ணும் இல்லையா? அட பிராச்சி, ஒரு பொறுமையா பிராச்சி. என்ன பாத்து நீ என்ன பண்ணிட்டு இருந்த வெளியில நீ என்ன காரியம் பண்ண? ரொம்ப ஓவரா பண்ணல நீ. What are you talking? எப்படி பேசுறான் பாரு. அந்த மாயா கிட்ட கொஞ்சம் ஓவரா பேசி கொஞ்சிட்டு இருக்கல நீ. இல்லையே, நான் எதுவும் பண்ணலையே. நீ ஒண்ணும் பண்ணலையா? எதுக்கு டான்ஸ் பண்ண? எதுக்கு அவ கூட ஒட்டிக்கிட்டு இருந்த? பிராச்சி, நான் சொல்றது என்கிட்ட எதுவும் சொல்லாத. நீ சொல்றது எதுவும் நான் கேட்க மாட்டேன். நான் எங்க அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்தேன். அவங்களுக்கு வரவே இஷ்டம் இல்ல. அப்படி இருந்து அவங்கள கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தேன். அவங்க வந்தா உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க நினைச்சு கூட்டிட்டு வந்தேன். உனக்கு எவ்வளவு நல்ல ஐடியா கொடுத்தாங்க. உனக்காக அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க. நான் உனக்காக இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது எதுவும் பெருசா மதிக்காம மாயா கூட ஹோலி என்ஜாய் பண்ணிக்கிட்டு அவ கூட ஒட்டிக்கிட்டு டான்ஸ் ஆட போயிட்ட. நீ ஒண்ணு பண்ணு. உனக்கு என்ஜாய்மெண்ட் தானே வேணும். நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. லைஃப் நல்லா என்ஜாய் பண்ண. எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். இந்த சாரி கிரியல என்கிட்ட சொல்லாத. எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கு ஏதோ உன்னை பாக்கும்போது உனக்கு ஏதோ ஜென்யூன் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தோணுது. உனக்குள்ள இருக்கிற ஸ்டட் முழிச்சுக்குது. பொண்ணுங்களை பார்த்த உடனே அப்படி ஆயிடுற. உன்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியறது இல்ல. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ அந்த மாயாவை நிஜமாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அப்படி இருந்தா உடனே இப்பவே சொல்லிடு. ஒருவேளை அப்படி இருந்தா எங்க டைம் எங்க உழைப்பெல்லாம் இதுல போட்டு நாங்க வீணாக்க மாட்டோம்ல. இல்ல, எனக்கு மாயாவை பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. போய் நீ பேசுறது எல்லாமே போய். I swear. நான் போய் சொல்லல. I swear. I don't like anyone I don't like. யாரையும் லவ் பண்ணலப்பா. எனக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கல உன்னை தவிர. நீ மத்தவங்களை விட எனக்கு தனியா தெரியற. மத்தவங்களை விட நல்லா இருக்க. அப்படி இருக்கும்போது எனக்கு வேற யாரை பிடிக்கும்? நீ என் கண்ணுக்குள்ளேயே இருக்க. என் மனசுக்கு நெருக்கமா இருக்க. ஐ லவ் யூ பிராச்சி. Do you love me, பிராச்சி? பதில் சொல்லு எனக்கு. Do you love me? பிராச்சி, பதில் சொல்லிட்டு போ. சொல்லாம போயிடாத ப்ளீஸ். பக்கத்துல இருக்கிறது நீதான் ரன்பீர் கூட. நான் உன்னை பாத்திருக்கேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. உனக்கு அப்படி தோணுது. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்படியா? அப்படின்னா நான் என்ன பொய் சொல்றேனா? நீ சொல்றது உண்மை அப்படியா? உன்னை நான் நிறைய வாட்டி பாத்திருக்கேன் அவன் கூட க்ளோஸா இருக்கிறத. அப்புறம் எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஏன் அப்படியெல்லாம் பண்றன்னு. ஏன்னா நீ இருக்கல்ல, அவனை லவ் பண்ற. அவனை நீ லவ் பண்றதானே நான் பாத்திருக்கேன். ஐ நோ யூ லைக் ஹிம். மாயா நீ வா. பாத்து விழுந்துற போற. மெதுவா வா. வா பாத்து. ஐ நோ எவ்ரிதிங். தெரியுமா உனக்கு? எனக்கு எல்லாமே தெரியும். அங்க என்ன பாத்துட்டு இருக்க நீ? நான் கேட்டுட்டு இருக்கேன்ல. நீ லைக் பண்றல அவனை. ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? நீ முதல்ல வா. வா பதில் பேசு. ஐயோ இந்த பொண்ணு இருக்கல. எந்திரி எந்திரி. நீ வா. முன்னாடி பாத்து வா. கம் 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 கம். வெரி குட். இங்க மெதுவா உட்காரு. சிட் சிட் சிட். ஓகேவா?
ஓ மாயா, நீ என் மேல மாலஸ்டேஷன் கேஸ் கொடுத்திருந்தல, நான் உன்னை மாலஸ்ட் பண்ணனா என்ன? நான் உன்னை எப்போ மாலஸ்ட் பண்ணேன்? ஆனஸ்டா சொல்லு, நான் உன்னை எப்போ மாலஸ்ட் பண்ணேன்? தேங்க் காட் என்ன பண்ணுன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ எனக்கு எதுவும் பண்ணல, நீ எதுவுமே பண்ணல ரன்பீர். ஆனா நீ ஒரு வேலை பண்ண வேண்டியது இருக்கு. நீ என்னை கல்யாணம் பண்ணி ஆகணும். ரன்பீர், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். அதோட நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் ப்ளீஸ். நோ, நீ என்ன காதலிக்கவும் முடியாது. நீ மட்டும் இல்ல, வேற யாருமே என்ன காதலிக்கவே முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். பிராச்சிய லவ் பண்றேன், புரிஞ்சுதா? நான் பிராச்சிய லவ் பண்றேன், லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நோ ரன்பீர், you cannot love Prachi. You cannot love her. நீ இருக்கல்ல, நீ எனக்கு மட்டும்தான். நான் பிராச்சிக்கு மட்டும்தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான் பிராச்சி சொந்தம். அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா நான் அதோட செத்தே போயிடுவேன். I will only stay with Prachi. I will love Prachi. நீ இதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவ ரன்பீர். நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நான் உன் மேல ஒரு பொய் கேஸ் போட்டேன்னு. அப்புறம் இந்த தடவை உன் கூட சேர்த்து உன்னோட ஃபேமிலி மேலயும் அதே மாதிரி ஒரு கேஸ போட்டுடுவேன். அப்புறம் எல்லாரும் ஜெயிலுக்குள்ளதான். நீ பட்டு காதல் கடனை உன்னோட ஃபேமிலி தீர்க்க வேண்டியது இருக்கும், பாத்துக்கோ. நீ என்ன கண்டிப்பா கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நான் எல்லா பிளானையும் சொதப்பி விட்டுடுவேன். யாரையும் விட மாட்டேன், எல்லாரும் ஜெயிலுக்கு போவீங்க. ஏன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். நீ வேற யாரையும் லவ் பண்ண கூடாது. அப்படி பண்ண உன்னால என்ன செய்ய முடியும்? என்ன பண்ணுவ? நான் உன் மேல ரேப் பண்ணிட்டேன்னு போய் கேஸ் போட்டுடுவேன். நான் ரன்பீர்க்காக தான் ஃபுட்பால் கொண்டு வந்திருக்கேன். ரன்பீர் இதை வச்சு விளையாடுவானா? இல்ல, இத சாப்பிடுவான். உங்க எல்லாரையும் வச்சுட்டு இவன் எழுந்திருக்க மாட்டேங்கிறான். பிராச்சி, உனக்கு எழுப்ப தெரியல. இரு, நான் வராங்க, நான் எழுப்புறேன். ரன்பீர், ரன்பீர், ரன்பீர் எழுந்திருங்க பாரு, உனக்காக ஃபுட்பால் கொண்டு வந்திருக்கேன். ரன்பீர், திருட மாதிரி நான் ஒளிய வேண்டியதா போயிடுச்சு. கனவுல கூட நினைச்சு பார்க்கல சொந்த வீட்லயே இந்த ஜோக்கர்ஸ்க்காக ஒளிய வேண்டியது இருக்கும்னு. I love you, Prachi.
நோ, திஸ் கேன் நாட் பி ஹேப்பனிங். அண்ட் தேங்க் காட் அங்க ரியா இல்ல. ரியா மட்டும் இதை பார்த்திருந்தா அவ என்ன பண்ணிருப்பா? எல்லாமே அகைன்ஸ்டாவே போயிட்டு இருக்கா அத்தை. நான் என்னெல்லாம் பண்ணணுமோ அத அந்த பிராச்சி பண்ணிட்டு இருக்கா. நான் தான் தப்பா இருக்கேன். நான் தான் ரொம்ப தப்பா இருக்கேன். I am a bad girl அத்தை. I am a bad girl. உன்னோட காதல் உனக்கு கிடைக்கும். ஐ ப்ராமிஸ் யூ தட். ரன்பீர் மாயாவை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிற நியூஸையே அவளால தாங்கிக்கவே முடியல. அப்படி இருக்கும்போது ரன்பீர் பிராச்சியை லவ் பண்றதை தெரிஞ்சா என்ன ஆவா? இப்ப பிராச்சி கிட்ட மாயாவோட ரெக்கார்டிங் வேற இருக்கு. இந்த ரெக்கார்டிங் மூலமா ரன்பீர் இன்னசென்ட்னு ப்ரூஃப் ஆயிடும். மாயாவோட விஷயத்துல இருந்து வெளியில வந்துருவான். கோலியோட ஃபேமிலி பிராச்சியை தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் சேர்ந்து ரன்பீருக்கு பிராச்சியவே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஏன்னா ரன்பீர் லவ் பண்றானே. இது எல்லாத்தையும் ரியா எப்படி பொறுத்துக்குவா? அவ நோ, ஐ வில் நாட் லெட் திஸ் ஹேப்பன் அண்ட் ஐ வில் நாட் லெட் ரியா லூஸ். அதனால நான் இந்த மாயாவை தான் இப்ப யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ரன்பீரை பிராச்சி கிட்ட இருந்து பிரிச்சு வச்சே ஆகணும். ரன்பீரையும் ரியாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக. நீ ஏன் எழுப்பு? அட நானும் தானே ட்ரை பண்ண, அவன் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறான். சரி வா நம்ம கிளம்பலாம். எங்க போயிட்டு வரீங்க நீங்க? நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல உன்கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு. நான் இங்க போறேன் அங்க போறேன்னு. ஆண்டி, நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் உங்களை. நீங்க எப்ப பாரு சண்டை போடுறதுல இருக்கீங்க. பாவம் இந்த ரன்பீர், பாவம் இந்த சதிகாரி வலையில எவ்வளவு மோசமா அவன் மாட்டிக்கிட்டான். வேற யாராவது இருந்தா இந்த இடத்துலயே தொடப்ப கட்டையால அடிச்சு இவள துரத்தியே இருப்ப. ஆனா இவ இருக்காளே, இவ ஒரு பயங்கரமான கேடி. இவளுக்கு அவங்க அம்மா அப்பா பேரு வச்சிருக்கிறத பாரு, மாயா. மாயா. இவளுக்கு என்ன பேர் வச்சிருக்கணும் தெரியுமா? இல்ல இல்ல இவளுக்கு எந்த பேருமே வச்சிருக்க கூடாது. பதிலுக்கு ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி ரெடி பண்ணி அவன் நெத்திலேயே குத்தி விட்டு இருக்கணும். அப்பதான் ஜனங்க இவ்வளவு தூரத்துல இருந்தே அடையாளம் கண்டுகிட்டு பக்கத்துல வராம தள்ளியே நிப்பாங்க. ஏய் ஏ மாயா, ஏன் இவன் வாழ்க்கையை விட்டு நீ போகவே மாட்டேங்கிற? போ மாயா, நாளைக்கு வந்துரு. இல்ல இல்ல இல்ல, நாளைக்கு வேண்டாம், அடுத்த ஜென்மத்துல வா. அடியா தடியா அம்மா மாயா. என்ன இது இது எப்படி ஆச்சு? அட, எங்களுக்கு எதுவும் கேட்கவே இல்ல. கொஞ்சம் வால்யூமை ஏத்துங்க பல்லவி. சாரி, ஐ காண்ட். பல்லவி ஆண்டி ரன்பீர் பேசின வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க போல. அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண வீடியோ. நான் இந்த ரெக்கார்டிங்கை காமிச்சிருக்கவே கூடாது. வீட்டுக்கு போய் எடிட் பண்ணி அதுக்கப்புறம் காட்டி இருந்திருக்கணும். பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆக்சுவலி நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற வீடியோவோட எல்லா தப்பும், அதாவது ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு. இதுல ரன்பீர் தப்பும் இருக்கு. ரன்பீர் தான் ஏதோ உளறிட்டு இருந்தான். நீங்க என்ன பேசிட்டு இருக்கிற பிராச்சி? இதுல எனக்கு எந்த வீடியோவும் தெரியல. இதுல எந்த வீடியோவும் இல்ல. என்ன? அது எப்படி இல்லாம இருக்கும்? நீ சரியா பாத்தியா முதல்ல? ஆமா மம்மி, நான் எல்லா ஃபோல்டரையும் செக் பண்ணிட்டேன். இதுல எந்த வீடியோவும் இல்ல. பிராச்சி, வீடியோ எங்க? ஒன் செகண்ட், அது மெமரி கார்டுல சேவ் ஆயிருக்கும். கொடுங்க, நான் செக் பண்ணி செக் பார்க்கறேன். பண்ண. இதுல மெமரி கார்டையே காணுமே. ஆனா அதுல மெமரி கார்டு இருந்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அட எங்க போச்சு பிராச்சி? காணுமே. அது என்ன தன்னாலே விழுந்துருமா என்ன? வீடியோ இல்ல, மெமரி கார்டு இல்ல, இங்க என்னதான் நடக்குது? பிராச்சி இங்க பாருமா. ஆர் யூ ஷூர்? அதுல நீ மெமரி கார்டை போட்டிருந்தியா? ஆமா,
நான் போட்டேன், எனக்கு தெரியும். நான் ஷூட் பண்ணதெல்லாம் அந்த மெமரி கார்டுல தான் சேவ் ஆயிருக்கு. பிக்சர்ஸ், வீடியோஸ் எல்லாமே மெமரி கார்டுல தான் சேவ் ஆகும். யாராவது காடை கழட்டி இருப்பாங்களா என்ன? ஏமா நீ யார்கிட்டயாவது உன் போனை கொடுத்தியா? இல்ல போன் ஒரு நிமிஷம் கூட என்ன விட்டு போகல. போன் நான் தான் வச்சிருந்தேன். அப்படின்னா இது கண்டிப்பா அந்த சோபேவோட வேலையா தான் இருக்கும். அந்த திருடனாலதான் கண்ல இருந்து கண் மையவே திருட முடியும். ஆனா சோபே என்னடான்னா போத தலைக்கு ஏறி ரெஸ்ட் ரூம்ல தூங்கிட்டு இருக்காரே. அப்புறம் மாயாவும் தூங்கிக்கிட்டு தான் இருக்கா. ஒருவேளை மாயாவுடைய அம்மா இதை பண்ணிருக்காங்களோ? அவங்க ஃபேமிலில இருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க, அவங்கள யாராவது கூட பண்ணிருக்கலாம். அப்புறம் எனக்கு என்னமோ பிராச்சியை யாரோ வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்களோன்னு தோணுது. ஆமா, சஹானா சொல்றது கரெக்ட் தான். எனக்கும் அப்படி தோணுச்சு. யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரி, வாட்ச் பண்ற மாதிரி தோணுச்சு. இன்ஃபேக்ட் நான் மாயா கிட்ட பேசும்போது அப்ப கூட யாரோ என்ன வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பிராச்சி, நீ தானே சொன்ன உன்னோட போன் உன் கைய விட்டு ஒரு நிமிஷம் கூட போகலன்னு. இப்படி கூட நடந்திருக்கலாம்ல. மெமரி கார்டு இல்லாம இருந்திருக்கலாம்ல ஸ்டார்டிங்ல இருந்து. இல்ல மெமரி கார்டு அதுல இருந்துச்சு. ஏன்னா என்னோட எல்லா பிக்சர்ஸும் வீடியோஸும் அதுல தான் சேவ் ஆகும். எனக்கு நல்லா தெரியும். சரி, அப்போ மொபைல்ல இருந்த கார்டு எங்க போச்சு? பிராச்சி ப்ளீஸ் நல்ல ஒரு தடவை யோசிச்சு பாரு. மேபி ஒருவேளை நீ உன்னோட மொபைலை யார்கிட்டயாவது கொடுத்திருக்கலாம். அட்லீஸ்ட் கொஞ்ச நேரத்துக்காவது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க நான் ஸ்டேர் கேஸ் பக்கத்துல விழுந்துட்டேன். என்னப்பா சொன்னானே? ஐம் சாரி, என் காதுல விழல. மாம், உங்களுக்கு தெரியுமா அந்த வீடியோவை பிராச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தா அப்படின்னு? அதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கலாம் ரன்பீர் எவ்வளவு இன்னசென்ட்னு. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோ பிராச்சி போன்ல இருந்தது. ஆனா இப்ப அந்த போன்ல மெமரி கார்டே இல்லையே. இத கேட்டு நாங்க எல்லாருமே ஷாக் ஆனோம். ஆனா நீங்க ஷாக் ஆகல. ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போன்ல மெமரி கார்டே இல்லன்னு சொல்றீங்க. நீ இப்ப என்ன சொல்ல வர? மாம், அப்போ பிராச்சியோட போன் கீழே விழுந்தப்போ அப்ப நான் உங்க கையில பிராச்சியோட போனை பார்த்தேன். அப்புறம் போன் கிடைச்ச இடமும் அங்கதான் நீங்க நின்னுட்டு இருந்த இடத்துல. அப்படின்னா அந்த போனை நான் தான் திருடுனேன்னு நீ சொல்ல வரியா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. நீங்க அந்த மெமரி கார்டை திருடினீங்க அப்படின்னு தான். Have you lost it? நான் அந்த கார்டை ஆரியன், what are you talking? ரன்பீர் விஷயத்துல இந்த மாதிரி பண்றதுக்கு நான் யோசிச்சு கூட பார்த்ததில்ல. He is just like you. என் பையன் மாதிரி இல்ல அவன். அப்புறம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ரன்பீருக்கு அந்த வீடியோ எவ்வளவு முக்கியம்னு. So how can you even you know what, stop this nonsense. உன்னால உன் அம்மாவை பத்தி எப்படி இப்படிலாம் யோசிக்க முடியுது? அம்மா, நான் இதை என் கண்ணால பார்க்காம இருந்திருந்தா நான் அப்படியெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். கண்ணால பாக்குறதெல்லாம் உண்மை இல்ல ஆரியன். ஓகே ஃபைன். And tell me one good reason. நான் ரன்பீர் விஷயத்துல இந்த மாதிரி ஏன்? ரொம்ப அழகா இருக்கல்ல? ஆமா, ரொம்ப. தாயாகிற சந்தோஷத்தை முதல்ல எனக்கு கொடுத்தது இவதான். எப்படி இருக்கல்ல? நாம என்ன நினைக்கிறோம்னா தாயாகிறதுனால யாருக்கோ வாழ்க்கை கொடுக்கறோம்னு. ஆனா நமக்கு தெரியறது இல்ல அவங்கதான் நம்ம வாழ்க்கையா மாற போறாங்கன்னு. என் உயிரே அவதான். இவ இல்லாம என்னால வாழ முடியுமான்னு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஆனா வாழ்ந்துட்டு தானே இருக்கேன். அது ஏன்னா இப்போ உன்னோட உயிர் உன்னோட பிராச்சி. அவளுக்காக தான் நீ இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்க. இனிமேலும் நீ அவளுக்காக தான் வாழ போற. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இவ அப்படியே அவளோட அப்பாவோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருப்பா. ஸ்டைல்ல, ஸ்மைல்ல, பேசுறதுல எல்லாத்துலயும் அப்படியே. ஒவ்வொரு விஷயத்திலயும் அப்படிதான். இவ எனக்கு பொண்ணு மட்டும் இல்ல, இவதான் என் உயிரே. பசங்களை அதிகமா திட்டுதானே வாங்குவாங்க. இவ அப்படியே தலைகீழ என்ன திட்டிக்கிட்டு இருப்பா. ஹோலினா இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்னா ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவோம் ஹோலிய. அப்புறம் ஹோலி தான் அவளோட ஃபேவரட் பண்டிகை. அவ்வளோ சேட்டை பண்ணுவா. அப்புறம் சாப்பாடு விஷயத்த சொல்லவே வேண்டாம். டிஃபன்ல ஒவ்வொரு நாளும் புது டிஷ் இருக்கணும், இல்லனா ஸ்கூலுக்கே போக மாட்டா. ஒவ்வொரு பண்டிகையையும் கோலாகலமா அவ்வளோ சந்தோஷமா நாங்க கொண்டாடுவோம். ஏதோ என் பக்கத்திலே இருக்க மாதிரி எனக்கு தோணுது.
நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ம், எனக்கு என்னமோ உங்க பொண்ணுங்க எல்லாருமே உங்க சாயல்ல இருக்க மாதிரி இருக்கு. ஸ்பெஷலி ரியா. ரியா ரியா என்ன மாதிரி வளர்ந்திருக்கா? ரொம்ப கெடுத்து வச்சிருக்கான் அவளை. அது சரி, ரியா கிட்ட அவங்க அம்மாவோட சாயல் இருக்கா? ஐ மீன் பிரக்யாவோட சாயல்ல ஏதாவது ஒண்ணு இருக்கணுமே. பிரக்யாவை இது வரைக்கும் நான் சந்திச்சதே இல்ல. அவங்கள பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அதான் உங்களை கேக்குறேன். ரியா கிட்ட பிரக்யா சாயலா? அப்படி பிரக்யா மாதிரி யாராவது ஒருத்தங்க இருக்காங்கண்ணா, அது ரியா கிடையாது, பிராச்சி. பிராச்சியா? ம், எப்படி? ஐ நோ உனக்கு இது விசித்திரமா படலாம், ஆனா பிராச்சி கிட்ட தான் பிரக்யாவோட சாயல் தெரியுது. அதே சிரிப்பு, அதே வெகுளித்தனம். உண்மையாதான் சொல்றேன், வேணா பாட்டி கிட்ட கேட்டுப்பாரு. உனக்கு பிரக்யாவை பார்க்கணும்னு ஆசையா இருந்தா பிராச்சியை பார்த்தாலே போதும். த சேம், ஆல்மோஸ்ட். அது மட்டும் இல்ல, பிரக்யா மாதிரி வேற யாரும் இருக்க வாய்ப்பே இல்ல. நோபடி. தலகாணியை வச்சு அடிச்சிருக்க கூடாதுடா அந்த ஆளை. நல்ல வெயிட்டா தூக்கி போட்டு மூஞ்சியை உடைச்சிருக்கணும். முதல்ல தெரிஞ்சிருந்தானா சிறுப்ப கலட்டி அடிச்சிருப்பேன். சாரி சாரி. சாரிலாம் இருக்கட்டும், அதெல்லாம் பரவாயில்ல. இருந்தாலும் ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. அது வந்து இவங்க உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க அங்கிள். இல்ல இல்ல இல்ல, என்னன்னா அம்மா உங்களை பத்தி தான் சொன்னாங்க. அது விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம். பாருங்க, அம்மா நினைச்சாங்க, நீங்களே நேர்ல வந்துட்டீங்க. அப்படின்னா நமக்குள்ள வேவ் லென்த் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஐயோ பாத்தீங்களா, நீங்க நினைச்ச உடனே நான் வந்து நின்னுட்டேன். பை காட், இந்த மாதிரி ஓப்பனா பேசுற ஃபேமிலி எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. என் பொண்ணு எந்த வீட்டுக்கு மருமகளா போறோன்னு ரொம்ப கவலையோட இருந்தேன். எப்படி வாழ போறோன்னு. ஆனா பாத்தீங்கன்னா பேஜி, நீங்க என்னோட எல்லா டென்ஷனையுமே போக்கிட்டீங்க. நாங்க ஏன் உங்களை தடுக்க போறோம்? அர்த்தம் என்னன்னா, இந்த மாதிரி குடிச்சிட்டு குடிக்க அலோவ் பண்ற ஃபேமிலியை எங்க பார்க்க முடியும்? இப்ப பாத்தீங்கன்னா பொண்ணோட ஹஸ்பண்ட் அவரும் குடிக்கிறாரு, அப்புறம் சம்மந்தி அவரும் குடிக்கிறாரு, அப்புறம் பாட்டியும் மாமியார் என்னவோ குடிக்கிறது இல்லதான். ஆனா பொண்ணுக்கு குடிக்க ஆஃபர் கொடுக்கறாங்களே. அப்படி பாக்கும்போது உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குல்ல. ஆனா தனியா நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க, நானு எல்லாருமே ஒன்னா சேர்ந்தே குடிக்கலாம். போமா, சீக்கிரமா போ. போய் பீஜி கிட்ட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரி, நல்லா இருமா, நல்லா இரு. பரவாயில்லம்மா. ரன்பீர் கோலி. தேங்க் யூ சோ மச் ஃபார் த இன்ட்ரோடக்ஷன். ஓ, நம்ம ரன்பீரா? அட, ஏன் நம்மன்னு சொல்ற? உனக்கு தான் அவன் முதல்ல ஃப்ரெண்ட், அப்புறம் தான் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனா. அப்படின்னா நீ என்ன சொல்லணும்? ஓ, நம்ம ரன்பீரா? ஆமா, என்னோட கோலி தான். சரியான தலைவலி. ஒன் செகண்ட், நீ என்னதான தலைவலின்னு சொன்ன? அவளை சொல்றேன் தலைவலின்னு. உள்ளேயே இருந்தா இன்னும் தலைவலி அதிகமாயிடும். இரு ஒரு நிமிஷம். ஏன் இப்படி புலம்பிட்டே இருக்க? நான் உன்ன அப்புறமா பாத்துக்கறேன். முதல்ல ரன்வீர் பார்க்கணும். அட சகனா. ரன்வீர், ரன்வீர், thank you so much, thank you. என்னாச்சு? ரன்வீர், நீ கரெக்டான டைத்துக்கு வந்து இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் என்ன நீ காப்பாத்திட்ட. உனக்கு தெரியுமா, நீ வர்றதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு? என்ன பண்ணாவ? இவங்க ரெண்டு பேரும் என்ன டார்ச்சர் பண்ணாங்க. உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் ஜெயிலுக்குள்ள அடைச்சு போட்டு டார்ச்சர் பண்ணணும். கெடுவான் கேடு நினைப்பான். இப்ப பேசாம என் கூட வா. ரெண்டு பேரையும் பேச விடு. யார் ரெண்டு பேரா? நாம ரெண்டு பேரும். அவங்க ரெண்டு பேரும் சொன்ன விவரமா இருக்காங்க பாரு சரிதா ஆண்டி. நீ எப்ப கத்துக்க போற? பாத்து நீ கத்துக்க. எப்ப கத்துக்குவ? நீ போன் பண்ணும்போது நான் போன் எடுக்கலன்னா நான் உன்கிட்ட பேச விருப்பம் இல்லன்னு அர்த்தம். அப்புறம் ஏன் இங்க வந்து போயிட்டு தயவு செஞ்சு கிளம்பு. பாய். ஐயோ, ஏன் உங்களை நான் அப்புறமா வந்து வச்சுக்கிறேன். இல்ல வேண்டாம். அட பிராச்சி, என்ன பிராச்சி? நான் போக மாட்டேன். சரிதா ஆண்டி, நீங்க கொஞ்சம் இவ்வளவு பிராச்சி, உன்கிட்ட இல்லாததை வச்சு நீ எதுவும் முயற்சி பண்ண கூடாது. என்ன? அதான் ஸ்ட்ரென்த். உனக்கு ஸ்ட்ரென்த் இல்லனா நீ ஏன் இப்படி பிடிச்சு இழுக்குற? என் கையை விடு, விடு. Be careful what you wish for.
விட சொன்னல அதான் விட்டுட்டேன். பாத்தீங்களா, நீங்களா என்ன இவளுக்கு சின்ன வயசுல இருந்து பாவக்கா ஊட்டி வளர்த்தீங்களா? அவ என்ன பேசினாலும் வாயில இருந்து கசப்பாதான் வருது. நீதான் ஸ்வீட் அதிகமா சாப்பிடுவியே, அதுவும் 4 ஸ்பூன் போட்டு. நீ போய் அவகிட்ட ஸ்வீட்டா பேசு. சரி போறேன். உள்ள ஏதாவது சத்தம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு வந்து காப்பாத்துங்க. சரிதா ஆண்டி, எனக்கு என்னவோ நேத்துல இருந்து உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை நினைக்கிறேன். காதலிக்கிறவங்களுக்குள்ள கண்டிப்பா பிரச்சனை வரத்தான் செய்யும். அப்படி பிரச்சனை வரலன்னா அது என்ன காதல்? மாம். ஹாய் மாம், நான் எப்படி இருக்கேன்? ரொம்ப அழகா இருக்குமா. என் பொண்ணு மேல யார் கண்ணு பட்டுட கூடாது. இப்போ கிளம்பலாமா ஷாப்பிங்? என்னம்மா நீ 2 மணிக்கு தானே மாலுக்கு போறதா இருக்கோம்? இல்லம்மா, நம்ம இப்பவே போலாம். வாங்கம்மா. எவ்வளவு சீக்கிரமா நம்ம அங்க போய் என்ன பண்ண போறோம்? ப்ளீஸ் போலாமே, ப்ளீஸ்மா. நீ நிஜமாவே ஷாப்பிங் போற இன்ட்ரெஸ்ட்ல இருக்கியா இல்ல வேற யாராவது பாக்குற இன்ட்ரெஸ்ட்ல இருக்கியா? அதான் நல்லா தெரியுதுல்லம்மா, அப்புறம் எதுக்கு கேக்குறீங்க? நீ இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறத பாக்கும்போது எனக்கும் சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, மொத காதல் யாருக்குமே கிடைக்கிறதே இல்ல. அதனால நீ இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுவ. சரி இருக்கலாமா? அப்படின்னா அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க சொல்றது ரொம்ப சரின்னு சொன்னேன். முதல் காதல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்க முடியும். எனக்கு அந்த மாதிரி கிடைச்சிருக்குமா? சரி இப்ப வாங்க போலாம். கொஞ்சம் இருமா, நான் உங்க அப்பாவுக்கு போன் பண்ணிக்கிறேன். சரி. நீ எதுக்கு இங்க வந்த? எனக்கு உன் கூட பேச விருப்பம் எத்தனை வாட்டி சொல்றது? நீ தயவு செஞ்சு இங்க இருந்து போ. எதுக்காக நீ இப்ப என் மேல இவ்வளவு கோவமா இருக்க? அப்படின்னா உனக்கு எதுக்குன்னு தெரியவே தெரியாது. நிஜமாவே தெரியாதா இல்ல வேணும்னே நடிச்சுக்கிட்டு இருக்கியா? உனக்கு தெரியாதா? நான் ராச்சி, இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் இல்ல கேளு. நீ பேசுறத நான் எதுவும் கேட்க விரும்பல. இப்ப நீ என்கிட்ட சொல்லுவேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு ரொம்ப கன்வீனியன்ட்டா சொல்லிடுவேன். ஓகே, நீ முதல்ல எதுக்காக கோவமா இருக்க? நான் உன்னை ப்ரோபோஸ் பண்ணதுனாலயா? எஸ் ஆர் நோ? அப்படின்னா உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு இல்ல? யூ ரிமெம்பர்? நீ எதுக்காக என்ன கன்ஃபியூஸ் பண்ற? நான் உன்னை ப்ரோபோஸ் பண்ணதுனால நீ கோவமா இருக்கியா இல்ல வேற ஏதாவது கோவமா இருக்கியா தான் நான் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஒரு காரணமா இருந்தா சொல்லிடலாம். காரணம் நிறைய இருக்கே. இன்ஃபேக்ட் 2-3 காரணம் இருக்கு. நீ இப்ப சொன்னி அந்த காரணமும் இருக்கு, அதை தாண்டி நிறைய காரணமும் இருக்கு. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? மாலுக்கு வந்தாச்சு. இப்ப சொல்லு. அட, மாலுக்கு வரியான்னு கேட்டா நீயும் வந்துட்ட. ஏன் டயலாக் என்கிட்டே சொல்றியா? என்ன ஐடியா சொல்லு. ஓகே, டு யூ ட்ரஸ்ட் மீ? நோ. எக்ஸாக்ட்லி, நீ இப்படிதான் ஆன்சர் பண்ணுவேன்னு நான் நினைச்சேன். முதல்ல உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் நம்பிக்கையை ஏற்படுத்தணும். ரன்பீர், எனக்கு புது டிராமாலாம் தேவையில்ல. முதல்ல ஐடியா என்னன்னு சொல்லு. ஐ லவ் யூ. இங்க பாரு ரன்பீர், நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா நான் கிளம்புறேன். அட இரு, நான் சொல்றத கேளு. நான் சொல்றத என்ன கேளு. கேளு கேளுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க? என் பதில் என்னன்னு உனக்கு தெரியும். எனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்ல. ஏன் அதையே கேட்டுட்டு இருக்க? ஐ நோ, பட் நான் சொல்ல வர்றத கேளு முதல்ல. ஒருவேளை ஒரு சாங்கோட ஸ்டார்டிங் ஐ லவ் யூன்னு ஆரம்பிச்சா அந்த சாங் ரொமான்டிக்கா தான் இருக்குமா? இப்படியே இருக்கலாம்ல, அது ஒரு ரிவெஞ்ச் சாங்கா கூட இருக்கலாம், ரைட்? ஓகே, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். இந்த ஐ லவ் யூ டூலாம் நமக்குள்ள இல்லல்ல. ஆனா நம்ம காட்டணும் மாயாவோட ஃபேமிலிக்கு நம்ம இப்படி இருக்கா மாதிரி. எதுவும் இல்லாதப்போ நாம எதுக்கு அப்படி காட்டணும்? முதல்ல நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. மாயாக்கு நீ என்ன லவ் பண்ற, நான் உன்னை லவ் பண்றேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவ என்ன ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருவாள்ல. போயிருவா என்னை விட்டு. அப்புறம் மாயாவும் இருக்க மாட்டா, கல்யாணமும் நடக்காது. எப்படி என்னோட ஐடியா? இத பாருங்க சார். காமிங்க. இது எல்லாமே பிளாக் தான். இதே கலர்ல உங்களுக்கு நல்ல ஷேடு கிடைக்கும். அதாவது லைட் பிளாக், டார்க் பிளாக். ஓ சார், என்ன கேட்டா நீங்க இத கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இதுவா? எஸ், இது உங்க ஸ்கின் டோனுக்கு நல்லா சூட் ஆகும். இதுல நீங்க ரொம்ப ஹாட்டா தெரியுவீங்க. ஹாட்டா இருப்பனா? பிளாக் ஹாட். பிளாக் ஹாட். நீ என்ன சொல்ற பிரச்சி? நான் இதுல ஹாட்டா தெரியவனா இல்ல ஹேண்ட்ஸமா தெரியவனா? நோ. எஸ், நீ பார்க்க ரொம்ப ஹாட்டா இருப்ப. ஷீ இஸ் ரைட், நல்லா இருப்ப. ஓ அப்படினா சரி, நீங்க இதை எனக்காக பேக் பண்ணிடுங்க. இது கூட இன்னொரு ட்ரெஸ் தேவைப்படுது, அது போட்டாலும் நான் ஹாட்டா தெரியணும். யூ நோ ஐ மீன். ஓகே, உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? உன்னோட இந்த கண்கள் இருக்கே, அது ரொம்ப வித்தியாசமானது. உன்னோட பார்வை தனித்துவமானது. அதனாலதான் நான் எது போட்டு அழகா இருப்பேன்னு நீ கரெக்டா சொல்லிட்ட. தேங்க் யூ சார். சார் இல்ல, ரன்பீர். தேங்க் யூ ரன்பீர். நீ உன்னோட பேரை சொல்லவே இல்ல. ரோஷினி. ரோஷினி, வாட் a nice name. ரோஷினினா லைட் ஆச்சே. லைட் நீயே சொல்லிட்ட. அப்போ ஓகே, இது எல்லாத்தையும் பேக் பண்ணிடு. ஓகே சார். சார் இல்ல, சார் இல்ல, ரன்பீர். ரன்பீர். யா ரோஷினி. ஓகே. I'll be back in a moment. Okay, see you. நீ கொஞ்சம் வா. அட பிராச்சி, வெரி குட் பிராச்சி, வெரி குட்.
நீ உண்மையாவே ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்க. ரொம்ப அற்புதமா நடிக்கிற, கலக்குற. நீ இதே மாதிரி பண்ணிட்டே இரு. அதாவது இவங்க முன்னாடி நம்ம கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்குன்னு காட்டிட்டே இருந்தோம்னு வை, அவங்க அவ்வளவுதான். இதே மாதிரி கை பிடிச்சிக்கிட்டே இருன்னு. பேசி முடிச்சிட்டியா? இல்ல இருக்கு, நம்ம இன்னும் கொஞ்சம் டிராமா பண்ண வேண்டியது இருக்கு. அவங்க பார்க்கும்போது அப்படியே நம்பணும். கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கணும்னா ரன்பீருக்கு பிராச்சி தான் கரெக்டான பொண்ணுன்னு நம்பணும். போதும் ரன்பீர், போதும். நீ இதே மாதிரி வாய் வலிக்கிற வரைக்கும் இப்படி பேசிக்கிட்டே இருக்க போறியா? சாரி. என்ன பண்ணிட்டு இருந்த? நான் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேன். மாயா அவ ஃபேமிலி முன்னாடி இல்ல. அந்த சேல்ஸ் கேர்ள் ரோஷினி கிட்ட என்ன பண்ணிட்டு இருந்த? ஃப்ளர்ட் தானே பண்ணிட்டு இருந்த? என்ன நான் ஃப்ளர்ட் பண்ண பார்த்தனா? நீ இல்ல, உன் மாமனார். நீ எதுக்கு அவன் கிட்ட ஃப்ளர்ட் பண்ண? நோ நோ மேம், நான் ஃப்ளர்ட்லாம் பண்ணல. நான் என்னோட டியூட்டியை தான் பார்த்தேன் மேம். ஹோ ரியலி? வாய் மூடு. நான் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ என்ன சொன்ன? உன்னோட கண்கள், அதாவது உன் கண்களை பத்தி நான் என்னன்னு சொல்றது? உன்னை பார்த்த உடனே தெரியுது உன்னோட பார்வை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதனாலதான் யாருக்கு என்ன சூட் ஆகும்னு கரெக்டா சொல்றேன். உன்னோட பேர் என்ன? பேர் கேக்குறதுனால என்ன ஆச்சு பிராச்சி? கான்வர்சேஷன் ஈஸியா இருக்கணும்னா பேர் கேட்டு தான் ஆகணும். ஈஸி கிடையாது. நீ ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்த ரன்பீர். நீ ஃப்ளர்ட் பண்றத நான் பார்த்தேன். நீ 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 தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் ரொம்ப சரியா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ கண்ணை பத்தி பேசினல, நீ அவ கண்ணை பார்க்கல, அப்படியே அவ கண்ணுக்குள்ளேயே நுழைஞ்சிட்ட. நான் மட்டும் உன்னை தடுக்காம இருந்திருந்தா இந்நேரம் கவிதை அது இதுன்னு இதுதான் உளறிட்டு இருந்திருப்பேன். மனசுக்குள்ள ஒரு கவிதை தோணுச்சு. ஆனா நான் என்ன யோசிச்சேன்னா சொல்ல வேணாம்னு யோசிச்சேன். சொல்லிருந்தா இல்ல, இப்ப கூட நீ தாராளமா போய் சொல்லு. இதெல்லாம் பண்றதா இருந்தா எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்த? அவளையே நீ உன்னோட பழைய கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிருக்கலாம்ல. அப்படி எல்லாம் பண்ண வாய்ப்பே இல்ல. மாயா நம்பவே மாட்டால. பாக்குறவங்களே என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, அவ நம்ப மாட்டா. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பார்த்த? மாயா எப்படி ஜெலஸ் ஆக போறது இல்ல. ஒன் செகண்ட். நீ மாயா பேரை சொல்லி நீ தப்பிச்சுக்கிற மாதிரி தெரியுது, அப்படிதானே? என்ன சொல்ற? அப்படின்னா உனக்கு பொறாமையா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் எதுக்கு பொறாம பண்ணும்? அப்படியெல்லாம் இல்ல. நீ பொறாமப்படுற, ஆனா நியாயமா நீ பொறாமப்படக்கூடாது. மாயா தான் பொறாமப்படணும். பெட்ரோல் ஊத்தி எரியற மாதிரி பத்திக்கும் பாரு. அந்த எரியற பெட்ரோலை உன்னை தூக்கி போட்டுட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துரும். என்ன என்ன உனக்கு என்னாச்சு? யாருன்னு கூப்பிடாத, எனக்கு கோபம் வரும். நான் சொல்லுவேன் யார்? நீ என்ன இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கல. நீ என்ன இரிட்டேட் பண்ணினா நான் அப்படிதான் சொல்லுவேன். நான் உன்னை வெறுப்பேத்தி இரிட்டேட் பண்றேனா? நீ வேற என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன இரிட்டேட் தான் பண்ணிட்டு இருக்க. நம்ம என்ன பண்ண வந்தோமோ முதல்ல அதை பண்ணுவோம். நம்ம பிளான் போட்ட மாதிரி அதை முதல்ல முடிப்போம். அப்புறம் நீ உன்னோட வேலை என்ன? நீ என் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டணும். நீ என் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டு, என் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டு. ஓகே? நான் யார் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுறேன்னா நீ கவலைப்படாத. ஓகே? அப்படின்னா இப்ப உண்மை வெளியில வந்துருச்சு பார்த்தல. அப்ப நீ அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்க, அவளோட ஃப்ளர்ட் பண்ணிருக்க. உன்னை திருத்தவே முடியாது. இன்னைக்கு இந்த பொண்ணு பின்னாடி, நாளைக்கு இன்னொரு பொண்ணு பின்னாடி. பொண்ணை பார்த்தா போதும் ஆரம்பிச்சிடுற. யூ நோ வாட்? நீ வீட்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னல, அதெல்லாம் போய் தான். நீ என்கிட்ட ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணல, சும்மா ஒரு பொய் சொல்லிருக்க. ஃப்ளர்ட் பண்ணிருக்க, ரைட்? திடீர்னு உங்க பொண்ணுக்கு என்னாச்சுன்னே புரியல. என்னென்னவோ அவ பாட்டுக்கு வளரிக்கிட்டே இருக்கா. ஹோலில அடிச்ச பாங்கோட போதை இன்னும் அவளுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நீங்க என் கூட கொஞ்சம் வாங்க, அவளுக்கு புரிய வைங்க. அட, அவளுக்கு நான் புரிய வச்சுக்கிறேன். உனக்கு புரிய வைக்கிறது யாரு? எங்க இருக்குன்னு தெரியாமலே பேசிக்கிட்டு இருக்கியா? எல்லா நேரத்திலையும் அரசியல்வாதி மாதிரியே பேசாதீங்க. எப்ப பார்த்தாலும் ஸ்டேஜ் மேல மக்கள் முன்னாடி பேசுற மாதிரி பேசுறீங்க. ஒரு நல்ல புருஷனா, ஒரு நல்ல அப்பாவை நடந்துக்க முயற்சி பண்ணுங்க. நீங்க இப்ப வாங்க என் கூட. நீங்க 2 பேரும் போங்க, போய் மாலை சுத்தி பாத்துருவாங்க. போங்க சார், எங்களுக்கும் கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நாங்களும் ஷாப்பிங் பண்ணிட்டு வருவோம். அட, சும்மா சுத்திட்டு வாங்கடா, போதும். தயவு செஞ்சு என் பொண்டாட்டி கூட பேச விடுங்கடா, போங்கடா. அட சொல்லுங்க என் பொண்டாட்டி, இப்ப யாரோட கவர்மெண்ட் கவுந்து போச்சு? உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நம்மளோட கவர்மெண்ட் தான் இப்போ கவர போகுது. அதுவும் நம்ம பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போகுது. என்னாச்சு? அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. முதல்ல தேங்க் காட்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. வேற வழியே இல்லாம நான் போனை கட் பண்ணிட்டேன், தெரியுமா? என்ன அருமையான கப்பல். நல்ல வேலை இவகிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிடுச்சு. ரன்பீர் சார்னு சொல்லாத, ரன்பீர் அண்ணான்னு சொல்லு. ஆமா, அவ எதுக்காக என்ன அண்ணன்னு சொல்ல சொன்னா? அவ்வளவுனா ஏதாவது பேசுவியா இல்ல பேச மாட்டியா? எவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டே இருக்க. மாயா, நான் வேணும்னா சொல்லவா? சொல்லு சொல்லு. நீ கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. நான் இதுக்கு பின்னாடி பார்க்கணும்? கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. தேவையில்லாம மாத்தி பேசாத. அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் செய்யற. மேல கீழே எங்க வேணாலும் பாக்குற. ஆனா அதுக்கு முன்னாடி என் கண்ணை பார்த்து எனக்கு பதில சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ. இப்ப நான் இந்த வேலையை விட்டு போயிட்டேன். இனிமே நான் யார பார்த்தும் பயப்பட வேண்டாம். நீ என்ன சொன்ன? நான் அவரை அண்ணனு கூப்பிடணும்ல? ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இவ உங்களை என்ன அண்ணனு கூப்பிட சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா. ஏய், கையெல்லாம் ஓங்காத. அப்புறம் இங்க பாரு, என்னோட சுயரூபத்தை காமிச்சனா நீ கைய யாரு முன்னாடி தூக்க மாட்ட. புரிஞ்சுதா? பெருசா பேச வந்துட்ட. டேரி, இப்ப நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு. உன்னை விட மாட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்?
ஏன் மேலே கை வச்சிருக்க நீ இருக்க இப்படி சண்டை போட்டுக்கறாங்க பாரு போய் நிறுத்து. எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குன்னு பாரு, எல்லாரும் எவ்வளவு என்ஜாய் பண்றாங்கன்னு பாரு. யாரும் என்ஜாய் பண்ணல, நீ தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. போய் நிறுத்து. இப்படி பாக்குறதுக்கு ஒரு தடவை விட்டா வாய்ப்பு கிடைக்காது பாரு. நான் வேணா சொல்றேன், இது மாயா செம்ம வாங்குவாங்க அப்புறம். இந்த வாய்ப்பை நான் நழுவ விட மாட்டேன். வெரி குட் ரோஷினி, அடி அவள. உன்னை திருத்த முடியாது. விட்டுட மாட்டேன். என்ன விடு. என்ன விடு. என்ன விடுன்னு சொல்றல. இங்க என்ன நடக்குது? ஏன் இங்க பாருமா, அவளோட கையை விடு. என் பொண்ணு மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? உங்க பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, கூட்டிட்டு போய் வைத்தியம் பாருங்க. ஏ பொண்ணே, வார்த்தை அளந்து பேசு. நான் யார் தெரியும்ல? நான் நினைச்சா இப்பவே உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப முடியும். என் பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளு. இவகிட்டயா மன்னிப்பா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப நீ மன்னிப்பு கேக்குறியா இல்ல நான் போலீஸை கூப்பிடுவா? இரு, உன் பேர் என்ன? நான் சொல்ல மாட்டேன். எப்படி நீ சொல்லாம இருப்ப? உன்னோட ஐடி கார்டை காட்டு, பேன் கார்டு காட்டு, இல்லனா ஆதார் கார்டை காட்டு. அதெல்லாம் நீங்க அப்புறமா பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்தை விட்டு நான் எவ்வளவு வேகமா ஓடுறேன்னு மட்டும் பாருங்க. மாயா, எதுக்காக இந்த மாதிரி பொண்ணு கூட எல்லாம் சண்டை போடுற? பாரு, உன் உடம்புல எல்லாம் எவ்வளவு கீரல்னு. வா, போய் வண்டியில உட்காரு. நான் வந்து உனக்கு மருந்து போட்டு வரேன். மாப்பிள்ள, நீங்களும் வாங்க. வாங்க. இந்த லூடோ கேமை யார் உருவாக்குனாங்களோ அவங்களுக்கு சம மூளை. எனக்கு பரமபதம் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ சொன்னங்கிறதுக்காக தான் இந்த விளையாட்டு விளையாடுறேன். நான் ஏன் லூடோ ஆடுறேன்னு தெரியுமா? எப்ப பாரு பரம பதத்துல நீங்க தான் ஜெயிக்கிறீங்க. அப்புறம் இந்த தடவை நான் ஜெயிச்சு காமிக்கிறேன். நீ என் கூட எந்த கேம் விளையாடினாலும் சரி, இந்த சரிதா ஆண்டியோட விளையாண்டு ஜெயிக்கிறது கஷ்டமான காரியம் மட்டும் இல்ல, முடியாத ஒரு காரியமும் கூட. அது இப்ப தெரிஞ்சிரும். பாத்தீங்களா, திரும்பவும் ஆறு போட்டேன். சரி சரி, நாம நம்ம கேமை கவனிப்போம். ஓஃபோ, யாராவது அந்த போனை எடுங்களேன். மறுபடியும் பண்ணி பாக்குறேன். அட, இப்ப இந்த வீட்ல நம்ம 2 பேரை தவிர வேற யாரும் கிடையாது. பாவம், அந்த போனும் ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கு. இப்ப நாம தான் யாராவது போய் போன் எடுக்கணும். போய் போன் எடு. ஏன் நான் எதுக்காக போய் போன் எடுக்கணும்? நீங்களே போய் எடுக்கலாம் இல்லையா? நானா? ஏய், நான் ஒரு சீனியர் சிட்டிசன். நீ என்கிட்டயே வேலை வாங்குவியா? ஆமா, இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. நான் சீனியர் சிட்டிசன். இப்படி சொல்லி சொல்லியே நீங்க எல்லாத்துலயும் தப்பிச்சுக்கிறீங்க. நான் சீனியர் சிட்டிசன் ஆகும்போது உங்களை வச்சுக்கிறேன் என்ன? தோபாரா, என்னைக்கு நீ சீனியர் சிட்டிசன் ஆகுறியோ அன்னைக்கு நான் இந்த உலகத்தை விட்டே போய் சேர்ந்து வேற உலகத்துக்கு போயிருப்பேன். புரியுதா? நாம வீட்லயே ஒரு வேலைக்காரங்களை வச்சுக்க கூடாது, பெரியவங்களை பாத்துக்கிறதுக்காக. அப்படி இல்லனா வீட்டு வேலை பாக்குறதுக்கு யாராவது வச்சுக்கலாமே. அது சரி, நாம வீட்டு வேலை செய்யறதுக்கு யாராவது வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் நாம இந்த வீட்டுல சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கணும். அப்புறம் நாள் பூராவும் வாயில விரல வச்சுக்கிட்டு சும்மாவே வீட்டுல உட்காந்துட்டு இருக்கணும். புரியுதா? பெருசா வேலைக்காரங்களை வச்சுக்கலாமா? அட, போய் அந்த போனை தான் முதல்ல எட. ஹலோ ஹலோ, அதாவது நான் பல்ஜித் கோலி பேசுறேன். ஹலோ, வணக்கம் ஆண்டி. நான் சஹானா பேசுறேன். அடடே, சஹானாவா? வீட்ல யாராவது புத்திசாலியா இருக்காங்களாமா? ஆண்டி, இன்னைக்கு உங்களுக்கு லக்கியான டே. அதனாலதான் நீங்க இருக்கிறதுல புத்திசாலியான பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஆனா என்ன மத்தவங்க நான் புத்திசாலின்றத ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நான் புத்திசாலி தான். அப்புறம் நான் புத்திசாலியான பொண்ணு இல்லன்னு மத்தவங்க நினைச்சாங்கன்னா நான் உங்களுக்கு புத்திசாலி நிரூபிச்சாகணும் இல்லையா? அதுக்காக வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா? சான்ஸ் கிடைச்சாதான் சச்சின். அது மாதிரி நீங்க என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் ரொம்ப புத்திசாலின்னு உங்களுக்கு தெரியும். அதனாலதான் புத்திசாலியான நீங்க போன் பண்ணும்போது புத்திசாலியான நான் போனை எடுத்திருக்கேன். இப்ப நம்ம 2 பேருமே புத்திசாலிங்க. இங்க பாரு, உன் புத்திசாலித்தனமான பேச்செல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா தயவு செஞ்சு போனை என்கிட்ட கொடு. இல்லன்னா நீ பேசுறத மத்தவங்க கேட்டாங்கன்னா அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. முதல்ல அந்த போனை என்கிட்ட கொடு. இங்க பாருங்க, வீட்லயே புத்திசாலியான ஆள்கிட்ட அவங்க பேசணும்ன்றாங்க. உங்ககிட்ட பேசணும்னா உங்களுடைய பேரை அவங்க சொல்லிருப்பாங்கல்ல. இங்க பாரு, புத்திசாலின்னு அவங்க சொல்லி இன்டைரக்டா அவங்க என்னத்தான் சொல்லிருக்காங்க. ஒருவேளை உன்கிட்ட பேசுறதா இருந்தா அவங்க புத்திசாலியான ஆளுகிட்ட பேசணும்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. நீ ஒரு புத்திசாலி இல்லைங்கிறதுனாலதான் இந்த விஷயமே உனக்கு புரிய மாட்டேங்குது. ஆமா சகானா செல்லம், சரிதாக்கா சரியாதான் சொல்றாங்க. நான் பேச நினைச்சது அவங்க கிட்டதான். அதாவது வீட்ல யாரு வயசான பெரியவங்க இருக்காங்களோ, அதாவது வயசானவங்க, அவங்கதான் புத்திசாலிங்க. ஓ அப்படியா? நீங்க இது முதலே சொல்லிருக்கலாம்ல. அதாவது
இருக்கிற வயசானவங்க கிட்ட பேசு. நீங்க நீங்க இப்பதானே மாயா கிட்ட போன் பண்ணி பேசுனீங்க. அப்போ அவளோட மர்டர்னா நீங்க கான்சியஸா தானே இருக்கீங்க? நான் மட்டும் அவளுக்கு சரியான நேரத்துக்கு போன் பண்ணலன்னா இறந்திருப்பா. உனக்கு தெரியுமா, அவளுக்கு நிச்சயமானதுனால வாழ்த்து சொல்றதுக்காக நான் டெல்லியில இருந்து வந்ததும் அவளுக்கு போன் பண்ணேன். அப்ப அவ என்ன சொன்னா தெரியுமா? இல்ல பெரியப்பா, இனிமே எந்த கல்யாணமும் நடக்க போறதில்ல, எதுவும் நடக்க போறதில்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல உயிரோட இருக்க எனக்கு விருப்பம் இல்ல. மாயா ஒன்னும் சாகல. ஆனா இந்த உலகத்துக்கு முன்னாடி அவ செத்து போயிட்டான்னு நான் அறிவிச்சிட்டேன். மாயாவை கொலை பண்ண குற்றத்துக்காக அந்த பிராய்ச்சியை தான் நான் ஜெயிலுக்கு அனுப்ப போறேன். ஆனா இப்ப மாட்டினது அந்த ரன்வீர். நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னா, மாயா ரன்வீரை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அவங்க 2 பேரோட ஜோடி பொருத்தம் நல்லா இருந்துச்சு. நீங்க அவனோட வாழ்க்கையை அழிச்சிட்டீங்க, கூடவே நம்ம மாயாவோட வாழ்க்கையும் அழிச்சிட்டீங்க. அண்ணா, நீங்க ரன்வீரை எப்படியாவது காப்பாத்துங்க, ரன்வீரை காப்பாத்துங்க, ஏதாவது ஒண்ணு செஞ்சு ரன்வீரை காப்பாத்துங்க. அவனை காப்பாத்துறத பத்தி தான் யோசிக்கிட்டு இருக்கேன். ஆனா என் மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன்னா போலீஸ் கிட்ட இருந்து நாம ரன்வீரை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணோன்னு வச்சுக்க, அப்புறம் இந்த உலகத்துக்கு முன்னாடி உண்மை வெளிச்சத்துக்கு வந்துடும். நம்ம கௌரவம், மானம், மரியாதை எல்லாம் காத்துல போயிடும். நம்மளோட பேருக்கு களங்கம் ஏற்பட்டுடும். இது எல்லாமே சேர்ந்து கடைசியில எலெக்ஷன்ல போட்டி போட சீட்டு கிடைக்காம போயிடலாம். அட, போன் அடிக்குது, எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாதடா. ஆலியா போயிருக்கால, அவ எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா. ரன்பீர், உனக்கு இப்ப பசிக்குதுல்ல, நான் ஏதாவது செஞ்சு கொண்டு வரவா? இல்லம்மா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். சீஃப் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு என்னால. அப்படி யோசிக்காத ரன்பீர். எப்படி யோசிக்காம இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. நீங்களே பாத்தீங்களே, நான் அலமாரிக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது நான் மாட்டிக்க கூடாதுன்னு அவரே வந்து மாட்டிக்கிட்டாரு. ஹலோ, நீ எதுக்கு இப்படி சத்தமா பேசுற? மெதுவா பேசு. ரன்வீர் ஆபீஸ்க்கு வந்துட்டா போதும். ஆபீஸோட டெரஸ்ல ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரன்வீர் இந்த நாட்டை விட்டு போயிடலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். எல்லாம் என்னோட தப்பு தான். மாயா செத்ததுக்கு காரணமும் நான் தான். என்னோட ஒரு கன்ஃபெஷன் லெட்டரால உங்க எல்லாருக்குமே கன்ஃபியூஷன். ஐ எம் வெரி வெரி சாரி. அப்புறம் இன்னைக்கு என்னால யார் என்ன காப்பாத்தினாரோ அவர் இன்னைக்கு ஜெயில இருக்காரு. இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்ல ரன்பீர். எது சரின்னு பட்டுதோ அதுதான் மிஸ்டர் மெஹ்ராவும் பண்ணிருக்காரு. எக்ஸாக்ட்லி, அவர் என்ன காப்பாத்திட்டாரு. அது மட்டும் இல்லாம அவன் ஆபீஸ்க்கு வந்துருவான், அங்க இருந்து தப்பிச்சிருவான்னு அவங்கள தசை திருப்பி இருக்காரு. என்னால முடியாது. என்னால கை கட்டிட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. எனக்கு அவர் நல்லது பண்ணிருக்காரு, நான் அவருக்கு நல்லது பண்றதுதானே நியாயம். நான் போறேன். நான் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறேன். நானே ஸ்டேஷனுக்கு போய் சரண்டர் ஆக போறேன். அதுதான் நியாயம். இங்க பாரு, நீங்க ஒளிஞ்சிரு. உள்ள போ. இங்க பாரு, நான் சொல்ற வரைக்கும் வெளியே வராத. ஓகே? ஐம் சாரி மாம். சாரி எல்லாம் சொல்லாதப்பா. நீ பாக்கதான் அப்படி இருக்கே தவிர அந்த மாதிரி எல்லாம் நீ நடந்துக்க மாட்ட. இங்க பாருப்பா, நீ இமோஷனல்னு எனக்கு தெரியும். நீ எந்த அளவுக்கு இமோஷனலோ அந்த அளவுக்கு நீ ஸ்ட்ராங்கும் இன்டெலிஜென்ட்டும் கூட. உன்னால பெரிய பெரிய சிச்சுவேஷனை கூட ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஐ நோ தட். ஆனா ரன்பீர், எங்களை டென்ஷன் பண்ற மாதிரி மட்டும் தயவு செஞ்சு நீ எந்த ஒரு வேலையும் இப்ப பண்ணிடாத. என்ன புரியுதா? ஓகே? எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு ஏதாவது ஒண்ணு கத்து கொடுத்துட்டு போகும். எந்த ஒரு ப்ராப்ளமும் லைஃப்ல நாம அதை தைரியமா சந்திக்கிறதுக்கான பலத்தை நமக்கு கொடுக்கும். நான் மர்டர் பண்ணிருக்கேன்னு சஸ்பெக்ட் பண்றாங்க. அதுதான். கண்டிப்பா நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். நீ என்னோட பையன்பா. நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும். அங்க பாரு, லவ் பேர்ட்ஸ்ல ஒண்ணு வருது. ஹலோ ஆண்டி, வணக்கம். தேங்க்யூ சோ மச். நீங்க மாயாவை கூட்டிட்டு வந்ததுனால என்னோட லைஃப்ல எல்லா ப்ராப்ளமும் தீர்ந்துருச்சு. தேங்க்ஸ் சொல்லணும்ன்ற அவசியம்லாம் இல்ல. நான் இதை என் பொண்ணுக்காகவும் பண்ணேன். அப்புறம் முக்கியமா சரிதா அம்மாவுக்காகவும். அவங்க அந்த மாயா மிஷன்ல எவ்வளவு இன்வால்வ் ஆகி வேலை செஞ்சாங்க தெரியுமா? அவளை மயக்கமாக்க வைக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க. அப்பதானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக முடியும். இவங்க செய்யறத பார்த்து இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நான் பயந்தே போயிட்டேன். அட, என்னோட ஃபேவரட் ரன்பீர்னு வரும்போது அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். அதுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்லங்கிறேன். பாத்தியா எப்படி பேசுறாங்கன்னு? மாயாவோட அம்மா போன் பண்றாங்க. என்னாச்சு? உன் போனையும் அவ எடுக்கல? இல்ல, எனக்கு ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. என்ன பிரச்சனை? அவ போனை எடுக்க மாட்டேங்கிறா. எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்க கூடாது. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நீங்க மட்டும்தான் இதுக்கெல்லாம் காரணமா நான் இருக்கீங்க. எதுவும் பண்ணல, புரியுதா? அந்த பிராய்ச்சிக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக மாயாவுக்கு நான் உதவி பண்ண, அவ்வளவுதான். உங்க உதவியால ஏதாவது நடந்துச்சா?
இப்ப வரைக்கும் என் கேள்விக்கு நீ பதில் சொல்லல. என்ன ரன்வீர் கிட்ட இருந்து நீ பிரிச்சுட்ட. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? தேவையில்லாத கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் கிடையாது. என் கல்யாணத்தையே நிறுத்திட்ட. இதுக்கப்புறமும் இது தப்பான கேள்வியா? நேத்து வரைக்கும் நான் ரன்வீரை கல்யாணம் பண்ணிக்க இருந்தேன். ஆனா இன்னைக்கு அவன் என் முகத்தை கூட பார்க்க தயாரா இல்ல. என்னால எல்லாத்தையும் தாங்கிக்க முடியும். ஆனா இப்ப அவன் கண்ணுல வெறுப்பு தெரியுது. என்னால தாங்கிக்க முடியாது. இன்னைக்கு அவன் என்ன வெறுக்கிறானா அதுக்கு முதல் காரணம் நீ மட்டும்தான். நான் இல்ல, நீதான் அதுக்கு காரணம். ரன்பீருக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமே இல்ல. ஆனா இந்த செத்து போன மாதிரி டிராமா பண்ணல, அதனால இப்ப அவன் உன்னை முழுசா வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். உன்னை வெறுக்கிறான். இதெல்லாம் நான் அவனை அடையறதுக்காக தான் செஞ்சேன். நான் செத்த மாதிரி டிராமா போட்டு உன்னை மட்டும் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைச்சேன்.